நல்லா போயிட்டு இருக்க வண்டிக்கு பிரேக் போட்ட மாரி, ஸ்டார்ட்டிங்ல கன்செக்யூட்டிவ் வின்ஸ் பண்ண ஜேஎஸ்கே நடுவுல ஒரு மொமெண்டம் லூஸ் பண்ணதுனால ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் கைஸ். மழைனாலயும் மேட்ச் போச்சு, இடினாலயும் மேட்ச் போச்சு. அதுக்கப்புறம் மும்பை கூட நம்ம 2 மேட்ச் தோத்துருக்கோம். இதுக்கு நடுவுல எக்கச்சக்க இன்ஜுரிஸும் வர அண்ட் இப்ப ரீசெண்டா நடந்திருக்க டெவலப்மெண்ட் என்னன்னா, ஃபாஃப் டூ பிளஸஸ் ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. அண்ட் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்மளோட பழைய பன்னீர் செல்வமான லூயிஸ் டூப்ளாயே சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜேஎஸ்கேவோட தாட் ப்ராசஸ் கரெக்டா இல்லையா அண்ட் என்ன மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பத்தி என்னோட தாட்ஸ் நான் ஷேர் பண்ணிருக்கேன் கைஸ். சோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட், கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் கைஸ். நம்மளோட அனாலிசிஸ் வீடியோவில் தேர்டாக ஜாக் ஃபோல்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஸ்லைட்ஸும் ரெடி பண்ணிட்டேன். பட் அதுக்கு நடுவில் நம்ம இந்தியா நியூசிலாந்து சீரிஸ் வந்தனால சரி 2-3 மேட்ச் பார்ப்போம். இவரோட பவுலிங்கை நம்ம பெருசாக பார்த்தது கிடையாதுல. ஸோ பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா இருக்கும்னால அதை ஹோல்டில் போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு 1 or 2 மேட்சஸ்க்கு அப்புறமா அதை நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு நடுவில் பேட்டிங்கோட ஸ்டாட்ஸும் நான் ரெடி பண்ணிட்டேன் கைஸ். டெவால் ப்ரூவ்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் இன் பிட்வீனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீடியோ டெவால் ப்ரூவ்ஸோட வீடியோவாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஜாக் ஃபோல்க்ஸ்னா நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே பார்க்கலாம். அதனால தான் லைட்டான டிலே பிளான் சேஞ்ச்னால பட் அப்கமிங் டேஸ்ல வீடியோஸ் கண்டினியூஸா வரப்போகுது. ரைட், இப்போ நம்ம ஜேஎஸ்கே மேட்டருக்குள்ள போலாம் கைஸ். ரைட், ஃபாஃப் டூ பிளஸ் இன்ஜூரி ஆகிட்டார் கைஸ். போன மேட்ச் ஃபீல்டிங் பண்ணும்போது லைட்டா அடிபட்டுச்சு. தென் அதை பார்க்கும்போது கொஞ்சம் சீரியஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மேட்ச்க்குள்ளே வரல, அப்படியே ஃபிளமிங்கோட சேர்ந்து உட்காந்துட்டாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவர் ரூல்ட் அவுட் ஆகியிருக்காருன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக லூயிஸ் டூப்ளாய்க்கே போயிருக்காங்க கைஸ். எஸ், ஆல்ரெடி நிறைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்கும் போது எதுக்கு லூயிஸ் டூப்ளான்ற கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும். அந்த கொஸ்டினும் நிறைய பேர் எழுப்பியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஜேஎஸ்கேக்கு டாப் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இல்லாதது பெரிய இஷ்யூவாக இருந்திருக்கு கைஸ். இது ஆக்ஷன் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ வர பிச்சர்ஸ் எல்லாமே டேர்ன் ஆகுது. 2 சீசனாக அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதனால லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இருந்தால் லைக் இந்த ஊர்லலாம் அந்த அளவுக்குலாம் ஸ்பின்னர்ஸ் கிடையாது கைஸ். நார்மலாக குத்தி டேர்ன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை டேக் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும். அண்ட் மெயினாக எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, பவர் பிளேயில் எல்லாத்துமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை போட்டு தள்ளிடுறாங்க. 2-3 ஓவர் ஜேஎஸ்கே அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கிறனால 2 ஓவர் அப்படியே தள்ளிடுறாங்க. ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு லூயிஸ் டூப்ளாய் சைன் பண்ணியிருக்காங்க. ஹூ இஸ் அ ப்ரூவன் லெஃப்ட் ஹேண்டர் இன் SA20 அண்ட் அதனால டாப் ஆர்டரில் லைக் டாப் 3 ஆர் டாப் 4ல கூட அவர் எங்கே வேணாலும் ஆடுவார். இது கரெக்டான சைனிங். பட் என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, இதை மைக்கேல் பெப்பர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவரை பண்ணியிருக்கணும் டாப் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. பட் ஏன் பண்ணுறதுக்கான ரீசன் ஸ்குவாட்ல டூ many ஹோல்ஸ் இருக்கு கைஸ். சூப்பர் கிங்ஸோட மேனேஜ்மெண்ட்ல அந்த ப்ராசஸ் ரிலேட்டடாக நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோம், ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ பண்ண ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங்ஸ் எல்லாமே அந்த பேனிக் பைஸ் மாதிரி தான் இருக்கு கைஸ். அட்லீஸ்ட் இப்போ பார்க்கும்போது ஸோ அந்த டைமில் என்ன பார்ப்போம், முதல்ல ஸ்குவாட் இருக்கும்போது டோனன் ஃபர்ராவை கீப்பராக வைக்கக்கூடாதுன்றதில் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி கிளியராக இருந்திருக்கணும். பட் அதை நம்ம பண்ணலை ஆர் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்கலாம். ஸ்டில் நம்ம டாப் ஆர்டரில் ஆட 2 கீப்பர் எடுத்திருந்தோம். ஸோ அதில் ஒருத்தருக்காவது இனிஷியல் மேட்சஸ்லேயே சான்ஸ் கொடுத்துருக்கணும். பட் நம்ம அதை பண்ணலை. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பிராண்டன் கிங் வராதனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மேத்யூ டிவிலியர்ஸை சைன் பண்ணிட்டோம். அதுவும் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்தனால அவரை சைன் பண்ணிட்டாங்க. அண்ட் அவர் ஸ்ட்ரைட்டாகவே பிளேயிங் லெவலில் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அவர் கீப்பிங் பண்ணனால நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக அந்த டெம்பரரி கீப்பராக அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது ஒரு ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னு வச்சுப்போம். ஸோ டோர்னமெண்ட் ஃபுல்லாக அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது நடுவில் சுபம் ரஞ்சனை போனதுக்கு அப்புறம் அதுக்கு பதிலாக ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் இருந்தால் டோனன் ஃபர்ரா பவுலிங் போடுறதுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும்னு மைக்கேல் பெப்பரை சைன் பண்ணாங்க. அகைன் இதுவும் ரியாக்ஷனரியா, டோனன் ஃபர்ரா வந்து நல்லா பவுலிங் போடுறாரு, எதுக்கு நம்ம டெம்பரரி கீப்பராக 2 ஓவர் அவரை வச்சுட்டு இவரை கீப்பிங் பண்ண வச்சுட்டு பவுலிங் போடணும், குழப்பிட்டே இருக்கணும். ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் எடுத்தால் செம்மையா இருக்குமேனு அவர் எடுத்திருந்தாங்க. அங்கே விக்கெட் கீப்பர் தான் ப்ராப்ளமாக இருந்திருக்குன்னு நினச்சி அவர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் தருவார்னு சைன் பண்ணி அவரை ஸ்ட்ரைட்டாகவே 11ல் ஆட வச்சாங்க. அண்ட் அவர் தான் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணார். அண்ட் இதுக்கு நடுவில் ரைலி ரூசோ இன்ஜுரி ஆகிட்டு போனார். ஸ்குவாடில் மிடில் ஆர்டர் பேட்டர் யாருமே இல்லை. அண்ட் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டியான் யான்சன் நல்லா பண்ணனாரு, அவரை சைன் பண்ணிட்டாங்க. விச் இஸ் ஃபேர், ஓகே நல்லா பண்ணார், எடுத்துருக்கலாம். பட் அதுக்கப்புறம் டியான் யான்சன் ஆடினாரான்னு கேட்டால் டெஃபினட்டாக ஆடல கைஸ். 2-3 மேட்ச் தான் ஆடினார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுப்ராயன் தான் அவரோட ஸ்பாட்டில் ஆடிட்டு இருந்தார். ஸோ டியான் யான்சனுக்கு வேலையே இல்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு மிடில் ஆர்டரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ப்ளஸ் சுபம் ரஞ்சனையும் வெளியே போயிருக்காரு. ஸோ மிடில் ஆர்டரில் 2 கீ பேட்டர்ஸ் போகும்போது நீங்கள் ஒருத்தருக்கு பதிலாக ஒரு பவுலரை சைன் பண்ணிட்டீங்க. அதை கூட நான் விட்டுடுறேன். பட் இன்னொரு பிளேயர் போனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே மிடில் ஆர்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயர் எடுத்துருக்கணும். பட் நம்ம அதை பண்ணாமல் ஸ்குவாடில் 1008 ஓட்டை இருக்கு, அதில் ஒரு ஓட்டையான விக்கெட் கீப்பிங் ஓட்டையை ஃபுல் பண்ணலான்னு சொல்லிட்டு மைக்கேல் பெப்பரை சைன் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ என்ன ட்விஸ்ட்னா, ஃபாஃப் டூ பிளஸ் இன்ஜுரியாக லூயிஸ் டூப்ளாயை சைன் பண்ணியிருக்காங்க. ஏன் சைன் பண்ணியிருக்காங்கன்னா, டாப் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டர் இல்லாதனால டாப் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் அந்த பவர் பிளேயில் ஒரு ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணி அங்கே ஒரு 10-15 ரன் எடுத்து ப்ரெஷர் போடலான்றது அந்த பிளானிங்காக இருந்திருக்கு. அண்ட் அந்த ஏரியாவில் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். எல்லா டீமுமே
டீம்லயுமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க. அண்ட் அவங்க 2-3 ஓவர் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா ஓட்டிட்டு போயிடுறாங்க கைஸ். இதை ஆக்ஷன்ல அட்ரஸ் பண்ண பார்த்துருக்கணும், பட் அதை மிஸ் பண்ணிட்டோம். பிளஸ் ரைலி ரூஸோ ரீப்ளேஸ்மெண்டா கூட சம்பவம் யாராவது ஒருத்தர் எடுத்திருக்கலாம், ஒரு நீல் டிம்மர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். நீங்க இந்த எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே நேரான கோட்லேயே இல்லை. ஏதோட அங்க ஒன்று இருக்கு, இது இங்க இருக்கு, என்னமோ பண்றாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ என்ன ஃபன் ஃபேக்ட்னா லூயிஸ் டூப்ளே ஆடுவார்னு வச்சுப்போம். அப்போ மைக்கேல் பெப்பர், ஜேம்ஸ் வின்ஸ், லூயிஸ் டூப்ளேன்னு டாப் 3 ஓவர்சீஸோட போக போறாங்களா? ஸோ அப்படி போனா பெரிய இடியாட்டிக் திங்கா இருக்கும். ஏன்னா டீம்ல 3 ஓவர்சீஸ் பவுலர்ஸ் உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பிளானிங் அங்கே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகிறதுனா இங்க ஒரு பாயிண்டா இருக்கு கைஸ். என்ன தாட் ப்ராசஸ், எதையுமே பேக் பண்ற கன்வின்சிங்கா பேக் பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணல. ஒரு இன்ஜுரிக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கும்போது ஸ்குவாட்ல டக்குன்னு என்ன ஓட்ட தோணுதோ அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஸோ அந்த டைம்ல யார் நல்லா பண்றா அதை பார்த்து தான் எடுத்திருக்காங்க. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது, பட் அந்த ப்ராசஸ் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இப்போ லூயிஸ் டூபாய், மைக்கேல் பெப்பர் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ்ல இருந்து 2 பேர் தான் ஆட போறாங்கன்னா அப்போ மைக்கேல் பெப்பரை சைன் பண்ணி தண்டமா வேஸ்ட் பண்ணிட்டோன்றதாங்க கைஸ் அர்த்தம். அதுக்கு பதிலாக மிடில் ஆர்டர்ல டீசெண்டா ஆடக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் யாரையாவது போட்டு பேக்காவது பண்ணிருக்கலாம், பட் நம்ம அதையும் பண்ணல. எஸ், நிறைய அன்பார்ச்சுனேட்டா தான் இருந்திருக்காங்க. நிறைய இன்ஜுரிஸ், நிறைய ரூல்ட் அவுட் ஆகியிருக்காங்க, பிளேயர்ஸ் வரல, எல்லாமே ஃபைன் தான். பட் மெயின் ஸ்குவாட் எடுக்கும்போது அதை விட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேஸ் பரவாயில்ல கைஸ். நம்ம மெயின் ஸ்குவாட்ல நம்ம சொதப்பிட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டீம்ல எடுத்துருக்கணும், டாப் ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மெயினா எடுத்துருக்கணும். ஸோ அந்த ஆங்கிள் தான் குவிண்டன் டிகாக்கோட சைனிங் ரொம்ப குரூஷியலா இருந்திருக்கும். பட் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆர் அட்லீஸ்ட் நீங்க எடுத்து நம்பிக்கையா எடுத்த விக்கெட் கீப்பர்ஸை டாப் ஆர்டர்ல இறக்கி விட்டுருக்கணும். அட்லீஸ்ட் அந்த ரிவால்டோ மூன்சாமி ஆர் நீல் டிமர்ஸ்ல ஒருத்தர் ஆடி இருக்கணும். அதை பண்ணியிருந்தா மைக்கேல் பெப்பரோட சைனிங் பண்ணிருக்க தேவையில்லை. பட் அதையும் நம்ம பண்ணாம விட்டுருக்கோம். ஸோ அப்போ எடுத்த பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை இல்லாம ரீப்ளேஸ்மெண்ட் வழியா சிஎஸ்கேல லாஸ்ட் சீசன் பண்ண மாதிரி அதுல ஏதோ லக் அடிக்குதான்னு தான் பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஐஸ். பட் இனிஸ் வர போற மேட்சஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் என்ன பொறுத்தவரை லூயிஸ் டூப்ளேவோட சைனிங் ஒரு நல்ல சைனிங் தான். டாப் ஆர்டர்ல நமக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இல்லாதனால மேத்யூ டிவிலியர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்பின்னே ஒழுங்கா ஆடல. ஸோ அதனால லூயிஸ் டூப்ளே இருந்தா அதை கொஞ்சம் டேக் ஆன் பண்ணி ப்ரெஷர் போட பார்ப்பாரு. பட் அதே சமயம் ஹைண்ட் சைட்ல பேசுற மாதிரி தான் இருக்கு. ஃபாஃப் டூப்ளசிஸ் இன்ஜுரி ஆவான்னு யாருக்கு தெரியும்? ஸோ அதில் நம்ம பெனிஃபிட் ஆஃப் த டவுட் டீமுக்கு கொடுத்தாலும் மெகா ஆக்ஷன்ல சொதப்பிடுறாங்க, நிறைய ஹோல்ஸோட டீம் எடுத்திருக்காங்கன்றது தான் ஃபைனலான உண்மை. ஸோ கைஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹை பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.